நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். இன்றைய டாபிக் பெல்டெக்ஸ் காயின் பற்றிய முக்கியமான அப்டேட். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பெல்டெக்ஸ் காயினை பத்தி சொல்லுங்க, அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அதர் சேனல்ல போய் நான் பேசும்போதும் அங்கேயும் நிறைய கமெண்ட்ஸ் வருது, பெல்டெக்ஸ் காயினை பத்தி சொல்லுங்க, இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு வீடியோ போடுங்க, ப்ரெடிக்ஷன் கொடுங்க அப்படிலாம் வந்து கேட்கறது உண்டு. அது மட்டும் இல்லாம நிறைய போன் கால் வந்து வருது. நிறைய பேர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய என்னுடைய ரிலேஷன் வந்து சொல்றாங்க, நான் பெல்டெக்ஸ் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்கறது உண்டு. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பெல்டெக்ஸ் காயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் இன்ஸ்டா ட்ரேட்ல ஐஎன்ஆர் கொடுத்து நீங்க இன்ஸ்டன்டா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட் ட்ரேட்ல ஐஎன்ஆர் பேர்ல ஆர்டர் புக், மார்க்கெட் ஆர்டர் புக் இருக்கும், அந்த ஆர்டர் புக்கை பிளேஸ் பண்ணி நீங்க வந்து பெல்டெக்ஸ் காயின் வந்து வாங்கிக்கலாம். இப்ப புதிதாக யூஎஸ்டிடி பேர்ல வந்து கொண்டு வந்திருக்கோம். யூஎஸ்டிடி பேர்ல பெல்டெக்ஸ் காயின் நீங்க வாங்கிக்கலாம். லிக்விடிட்டி யூஎஸ்டிடி பேர்ல அதிகமாவே இருக்கும். இன்ஸ்டன்டாவே உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகி இன்ஸ்டன்டாவே வந்து பை ஆயிடும், இன்ஸ்டன்டாவே செல் ஆயிடும். இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் என்ன ரேட்டுக்கு என்ன லிக்விடிட்டி இருக்கோ அதே அளவுக்கு யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் யூஎஸ்டிடி பேர்ல இருக்கு. ஐஎன்ஆர் பேர்ல லிக்விடிட்டி கம்மியா தான் இருக்கு, யூஎஸ்டிடி பேர்ல அதிகமான அளவுல இருக்கு. யூஎஸ்டிடி எங்க வாங்கணும்னா அதுவுமே யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணிட்டு யூஎஸ்டிடியை மாத்தி யூஎஸ்டிடியை வச்சு பெல்டெக்ஸ் காயின் வாங்கலாம், அல்லது டைரக்டாவே நீங்க ஐஎன்ஆர்ல வாங்கலாம். பட் லிக்விடிட்டி கம்மியா இருக்கனால உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே எடுக்கலாம். இல்ல நான் யூஎஸ்டிடியாவே டெபாசிட் பண்றேன்னா தாராளமா நீங்க யூஎஸ்டிடியாவே டைரக்டா யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் பண்ணிட்டு பெல்டெக்ஸ் காயினை வாங்கிக்கலாம். வித்தின் 2 ஹவர்ஸ்ல உங்களுடைய வித்ட்ரால் வந்து வந்துடும். நாங்க அதிகபட்சமா 2 ஹவர்ஸ் சொல்றோம், அதுக்குள்ளவே உங்களுக்கு வித்ட்ரா கொடுத்துருவோம். சோ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அளவுக்கு லிக்விடிட்டி அண்ட் ரேட் ஒரே மாதிரி ரேட்டு தான் வந்து இருக்கும், டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. அதிகமான அளவுல அதிகமான குவான்டிட்டியும் வாங்கிக்கவும் முடியும், விற்கவும் முடியும். சோ பெல்டெக்ஸ் காயின் தேவைப்படுறவங்க யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் முறையா கேஒய்சி எல்லாம் பண்ணிட்டு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தபடியா பெல்டெக்ஸ் காயினை பத்தி நிறைய பேர் வந்து கேட்ட ஒப்பீனியன். பெல்டெக்ஸ் காயினை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் உள்ள காயின், டிஃபின் அப்படின்ற ஒரு கேட்டகரி வரக்கூடிய காயின். நிறைய அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்கு, ஓன் வேலெட் இருக்கு, பெல் நெட் அப்படின்னு வச்சிருக்காங்க, பெல் ப்ரௌசர்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ரிங் சிடி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த பிரைவசியா, அதாவது பிரைவசி காயினவே டீசென்ட்ரலைஸ்டா வந்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் பெல்டெக்ஸ் காயின். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய டீம் வந்து நீங்க அவங்க வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா அவங்களுடைய டீமை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பெல்டெக்ஸ் ப்ராஜெக்ட் மேல ரீசெண்டா வந்து இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ ஒரு காயின்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வர்றாங்களோ அப்ப வந்து அது ஒரு ஹெல்த்தியான விஷயமா வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி பெல்டெக்ஸ் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டயர் 2 எக்ஸ்சேஞ்சான கூகாயின், கேட்டா.io, எம்இஎக்ஸி ப்ரோ இதுல எல்லாம் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. சோ டயர் 2 எக்ஸ்சேஞ்சில் வந்து இருக்கு. அண்ட் கம்யூனிட்டியுமே வந்து ஒரு நல்ல கம்யூனிட்டி வந்து இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஈவன் பினான்ஸ்ல கூட வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தென் வந்து 24 ஹவர்ஸ் வால்யூம், ஒரு காயினுக்கு வந்து வால்யூம் வந்து தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு வால்யூம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வால்யூமே வந்து பெல்டெக்ஸ் காயினை பொறுத்த வரைக்கும் நல்லதான் வால்யூம் ஆயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே பெல்டெக்ஸ் காயினுக்கு உள்ள பாசிட்டிவான விஷயங்கள்.
பட் நிறைய பேர் என்கிட்ட வந்து இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னிட்ட வந்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா யார் அதுல எக்ஸ்பர்ட்டோ அவங்ககிட்ட தான் வந்து கேட்கணும். நான் வந்து காயினை அனலைஸ் பண்றதா என்னுடைய திறமை. ஃபண்டமெண்டலா டெக்னிக்கலா ஒரு காயினை பத்தி அனலைஸ் பண்ணி இந்த காயின் வந்து எப்படி ப்ராஜெக்ட் உள்ள காயினான்றதா சொல்றதே ஒழிய மற்றபடி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து நீங்க யாருகிட்ட கேட்கணும் அப்படின்னா அந்த ஃபீல்டுல யாரு இருக்காங்களோ எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க. சில பேர் அதுல டிராவல் பண்ணுவாங்க, 3 இயர்ஸ் டிராவல் பண்றவங்க, 5 இயர்ஸ் டிராவல் பண்றவங்க, 2 இயர்ஸ் டிராவல் பண்றவங்களா இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தான் அவங்க வந்து உங்களுக்கு சரியான விதத்துல வந்து இதை கைட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து அந்த அதுக்குள்ள டிராவல் பண்ணல, அதனால நீங்க அதை பத்தி என்னிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் தப்பாவும் சொல்லக்கூடாது, ரைட்டாவும் சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஒரு பல்லு வலி அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? பல்லு டாக்டர்கிட்ட தான் போய் கேட்போம். ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? இன்ஜினியர்கிட்ட கேட்டா சரியான விதத்துல கைட் பண்ண மாட்டாங்க. அதே போலதான் அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க, அதுல டிராவல் பண்ற லீடர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கதான் அப்டேட்டா இருக்கிறவங்க. நிறைய அப்டேட் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால அவங்க கிட்ட நீங்க கலந்து நீங்க ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து எடுக்கலாம். காயினை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் உள்ள காயின், டிஃபின் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரக்கூடிய காயின், டயர் 2 எக்ஸ்சேஞ்சில் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் இருக்கக்கூடிய ஒரு காயின். சோ ஆகையால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஓன் ரிசர்ச், நாட் ஓன்லி பெல்டெக்ஸ் காயின், எந்த ஒரு காயினா இருந்தாலும் அந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய வீடியோல நாங்க நிறைய சொல்லுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நாங்க கொடுக்குறோம். அதன் பிறகு வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க வந்து ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணணும், ஓன் ரிசர்ச் ஒண்ணு பண்ணணும். பண்ண தெரியலன்னா கத்துக்கணும் நீங்க. சோ பெல்டெக்ஸ் காயின் யூனிடிக் எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவையான அளவை நீங்க வாங்கிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு இதை பற்றிய ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா யூனிடிக் எக்ஸ்சேஞ்சுடைய கஸ்டமர் கேருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.